ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு வீடியோ அப்படிங்கிறது போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. திங்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், டேரியஸ் ஃபோரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுதுனது. நம்மளுடைய மனம் சம்பந்தமான ஒரு நூல் தான் பாருங்களேன். பட் இது வந்து இந்த சின்ன குழந்தையில் நம்ம பள்ளிக்கூடம் போகும்பொழுது புத்தகம் வாங்கினோம்னா இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய படம்லாம் இருக்கும் தெரியுமா. நான் ஸ்கூல் படிக்கும்போது 6வது வந்ததுக்கப்புறம் அதை ரொம்ப மிஸ் பண்ணேங்க. ஏன்னா பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் எழுத்து மட்டும்தான் இருக்கும், படமே இருக்காது. அது ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ண நிறைய படம் கூட சேர்ந்து கதையும் இருக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்க. இந்த இந்த நூல் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இவர் பர்சனலாக வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன்னு பாருங்களேன். அப்போ அந்த கஷ்டப்படும் பொழுது இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் புக்ஸு, மைண்டு சம்மந்தமான நூல், இதை பற்றி எல்லா நூலையும் படித்து மனுஷன் கடைசி வரைக்கும் செருப்படி தின்னது தான் மிச்சம். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு தனக்கு எது சரியாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பில் ஒரு பயங்கரமான ஒரு க்ரோத்து. இப்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நூல்லையும் நானும் இந்த மனசை பற்றி தான் சொல்ல போகிறேன், செல்ஃப் ஹெல்ப் பற்றி தான் இருக்க போகுது. ஆனால் இது என்னுடைய அனுபவம் சார்ந்து கூட அதை பொருத்தி நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் இது ஃபர்ஸ்ட் மன் பெர்ஸ்பெக்டிவ், நான் என்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து எழுதப்பட்டது. ஸோ இது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு. இதில் நிறைய படமெல்லாம் இருக்கும், அருமையாக இருக்கும் அந்த நூல். நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே ரேண்டமாக திருப்பி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன ஷார்ட்டாக அது ஒரு டைட்டில் கீழே நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. புக் வாங்கி படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இதுக்கு உண்டான அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல எப்படி ஆரம்பித்து கொண்டு போகலான்னா, நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறத மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். இதில் யாருக்கும் எந்த விதமான குழப்பமும் இந்நேரத்துக்கு நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு அப்படியே நம்ம ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு லீடிங் சைக்காலஜிஸ்ட் கூட ஃபிலசாபிக்கல் ஸ்கூல் ஆஃப் ப்ரக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நிறுவி அதை வெற்றிகரமாக நடத்தின ஒரு ஆளுமான வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1869 வருஷம் தன்னுடைய 27வது வயசில் அந்த மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு 6 வருட மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு அவர் வெளியே வரும்பொழுது அவருடைய மனோநிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் அடுத்து எப்போ தற்கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த மனோநிலையில் தான் அவர் வெளியே வரார். எப்படிங்க, ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்லக்கூடிய ஒன்றையே நிறுவனவர், அமெரிக்காலேயே லீடிங் ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்டாக இருந்தவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் இன்னி எப்போ தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலையில் தான் அவர் வர்றார். பயங்கரமான டிப்ரெஷன், பயங்கரமான ஒரு மன அழுத்தம், அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியாத ஒரு சூழலில் தான் அவர் வெளியே வர்றார். சரிங்களா, இப்படி தான் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தொடங்குது. அப்போது இது எப்போ நடக்குது, 1869 இது நடக்குது. 1870 அவர் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படிக்கிறார். ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபரான சார்ல்ஸ் ரெனோவியர் அப்படின்னு எழுதினவருடைய ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறார். அந்த ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீவில், நம்மளுடைய சுதந்திரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி அதில் இருக்குது. அவர் 6 வருடம் மருத்துவம் படிச்சுட்டு வெளியே வந்தவர் தான், நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் தான். இருந்தாலும் கூட அந்த ஒரு சின்ன ஆர்டிக்கிள் அவருடைய லைஃப்பை ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அவர் கொண்டு போய் நிறுத்துது. எப்படி நிறுத்துது அப்படின்னு சொன்னால், எல்லா எண்ணங்களும் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை மாற்றுவதற்குண்டான ஒரு எண்ணமும் அதே மனசில் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்குமோ அது மேலே மட்டும்தான் கவனத்தை வைக்கிறோமே தவிர, இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியே வர்றதற்குண்டான மாற்று எண்ணம்னு ஒன்று இருக்கும்ல, அது மேலே நம்ம கவனத்தை வைக்கிறதே இல்லை. கேட்டால் நமக்கு விதிங்கிறோம், கடவுள் மேலே பழி போடுறோம், என்னுடைய சூழல் இப்படி ஆகிடுச்சு, என்னுடைய அப்பா அம்மா இப்படி, என்னுடைய நண்பர்கள் இப்படி, எல்லாத்து மேலேயும் பழிக்கு சொல்கிறோமே தவிர, இதெல்லாம் பழி சொல்லுவதற்கும் உன்னை நீ ஒரு மாதிரி சமாதானப்படுத்திக்கிறதுக்கும், ஆனால் கீழ்நிலையில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் தான். இதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு உண்டான எண்ணமும் மண்டைக்குள்ளேயே தான்டா இருக்குது. தயவு செஞ்சு அது மேலே கவனிடா. இந்த செய்திகளெல்லாம் அந்த ஒரு சின்ன ஆர்டிக்கல் இருக்கிறது இவர் படிக்கிறார். அதை தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த வார்த்தை பயிற்சிங்கிறத மனசில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, பின்னாடி அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ அதை தொடர்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு மனசுமே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது வேண்டாம், அது சரியில்லை, அதை விட்டுட்டு வெளியே வரணும், உடனே எல்லாம் விட்டுட்டு வெளியே வராது. அப்போ அதற்குன்னு அவரவருக்கு ஏற்றார் போல் அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது ஒன்று பிடிக்கும். இவருக்கு 3 வருட காலம் அவகாசம் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு. 3 வருட காலத்திற்கு அப்புறம் இந்த வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறனுடைய வாழ்க்கையே பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. அதுலேருந்து அதுக்கப்புறம் அவருக்கு சக்ஸஸ் தான். அப்போது
எப்போ பார்த்தாலும் இக்கட்டு இதில் என்ன பண்ணுறது, ஏன் இப்போ இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படியே போயிட்டுருக்கு. இது வந்து நம்மளை ஒரு காலத்தில் நம்மளை வந்து வெளியே கொண்டு வரவும் செய்யாது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதும் மிக கடினமான ஒரு விஷயமா போயிடும். அப்போ இந்த எண்ணத்தை முதல்ல மாற்றணும். துன்பம் இருக்குது, இந்த துன்பத்திலேருந்து வெளியே வருவது எப்படிங்கிறத தான் நான் சிந்திக்கணுமே தவிர, நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் வளர்த்திக்கிட்டு அதற்குண்டான இடத்துக்கு தான் போகிறதுக்கு தான் என்னுடைய சிந்தனை போகணுமே தவிர, எனக்கு தெரியுது இப்போ நான் துன்பமாக இருக்கேன்னு, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் சிந்தனை இருக்கணும். துன்பத்தில் இருக்கேன்னே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு த மாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதின ராபர்ட் கிரீன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அண்ட சராசரம் முழுக்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜியில் வந்து உயர்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் காட்டினீங்கனாலுமே அதை எல்லாத்தையும் தூக்கி திங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மிகச்சிறந்த, குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு டெக்னாலஜி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய மூளை தான். இந்த மனிதனுடைய மூளை அவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஆனால் மனுஷன் அதை ஒரு பொட்டுக்கு கூட மதிக்கிறதும் கிடையாது, அதை சரியாக பயன்படுத்துறதும் கிடையாது. அப்போ இவ்வளவு பெரிய ஆயுதம் கடவுளோ இயற்கையோ பரிணாமமோ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு தந்திருக்கு. ஆனால் இந்த மூளையை சரியாக நம்ம பயன்படுத்துகிறோமா, இந்த ஆயுதத்தை, இந்த ஒரு இதை வந்து நம்ம சரியாக டெக்னாலஜி கரெக்டாக பயன்படுத்துகிறோமான்னு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சிந்திக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் எல்லாமே லாஜிக்கலாக தான் ஏன் யோசிப்பேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் நீ லாஜிக்கலாலாம் யோசிக்கிறதே கிடையாது. கட் ஃபீலிங், உள்ளுணர்வு, அதை சொல்கிறது நீ கேட்ப. அடுத்தது உன்னுடைய எமோஷன்ஸ், உணர்வுகள், அதை சொல்கிறது நீ கேட்ப. இன்னொன்று, ஒரு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கோ இல்லையோ, இந்த இன்ஃபர்மேஷன் சரிதான்னு நீயா ஒரு நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு போவ. 99% உன் வாழ்க்கையில் நீ தோற்பதற்குண்டான காரணம் இந்த 3 தான். ஆனால் நம்ம சொல்லக்கூடியது என்ன, நான் எல்லாமே லாஜிக்கலாக, இதுதான் லாஜிக், இது எல்லாமே லாஜிக்கலாக யோசிச்சு தாங்க நான் முடிவு பண்ணேன், ஆனால் தோத்துட்டேங்க. நீ லாஜிக்கலெல்லாம் யோசிக்கலையா? இந்த 3 விஷயம், உள்ளுணர்வு, உணர்வுகள், பின்ன இது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை, இந்த 3லையும் செயல்படுறதுனால தான் மூளைங்கிற அந்த ஆயுதத்தை சரியாகவே நம்ம பயன்படுத்துறதில்ல. நம்ம உணர்வுகளுக்கு உட்பட்டு நம்ம எல்லாத்தையும் நடந்து போட்டு கடைசியில் மூளை வந்து இது பண்ணிடுறோம். ஆனால் சரியாக சிந்திச்சு இதுக்கு என்னன்னு அலசி ஆராய்ந்து ஒரு செயல் செய்யக்கூடியவர்கள் தோல்வி அப்படிங்கிறது வரவே வராது. ஒரு கால் அப்படி தோல்வியை சந்தித்தார்களுமே அந்த தோல்வி அவர்களை துவளச் செய்யாது. தோல்வியிலிருந்து மீளுவது எப்படின்னா அடுத்த இடத்துக்கே போயிடுவான். சொல்லப்போனால் அவன்ட்டு ஆல்ரெடி பிளான் BCDFன்னு எல்லாத்தையுமே வச்சுருப்பான். ஸோ இந்த மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. இன்னொரு இன்னொரு சைக்காட்ரிஸ்டான ஒரு ஜான் டூவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகில் உண்மை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, எது வேலை செய்யுதோ அதுதான் என் உண்மை. நாமே ஒரு முயற்சி எடுக்கிறோம், 4 முயற்சி வேலை செய்யலை, அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அது சரியில்லை, அது போய் அது ஆகாதது, அது வேலை செய்யாது. ஆனால் அதே முயற்சி இன்னொருத்தன் வேலை செஞ்சால் அவனுக்கு வேலை செய்யும். நமக்கு பொய்ன்னு போகிறது இன்னொருத்தனுக்கு உண்மையாக இருக்கும். ஆனால் நமக்கு உண்மை எதவாக இருக்கும், நாம் அந்த 4லையுமே தோற்றுருப்போம், 5வது ஒன்று வேலை செய்யும். அப்போ நம்மளுக்கு 5வது தான் வந்து உண்மையாக இருக்கும். பள்ளிக்கூடம் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் ராபர்ட் வில்சன் மாஸ்டர் அவர் சொல்லுவார் எப்பவுமே, சூஸ் த பெஸ்ட். ஒருத்தன் வந்து எல்லா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 10 கொடுப்பாங்க இல்லையா நமக்கு, அது 10மே வந்து தப்பாக தான் எழுதியிருந்தான். கூப்பிட்டார், அட்டு பிரிச்சிருவார் மனுஷன். அன்றைக்கின்னு அவருக்கு மூடு நல்லா இருந்தது, கூப்பிட்டார் ஓகேவா அப்படின்னு. என்னடா பண்ணி வச்சிருக்க, ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன் இருக்குதுடா, நீ என்னடா 10 கேள்விக்கு 40 ஆப்ஷன், அத்தனையும் எப்படா தப்பாக கொடுத்தேன்னார். சிரிச்சிட்டே பேசினார். மாஸ்டர் இது சரியாக தான். அந்த 4 ஆப்ஷனுமே சரிதான், வேறு கேள்விக்கு. இந்த கேள்விக்கு எது சரியா அதில் நீ கொடுத்துருக்கணும், நீ என்னடா எல்லாத்தையும் தப்பாக கொடுத்து வச்சிருக்கேன்னு. அவன் என்ன பேசுவான், ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் தப்பு பண்ணிட்டான், அவர் பேசுகிறதும் லாஜிக்கு, இவன் தெரியலன்னு ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு மூடு எப்போ மாறுன்னு தெரியாது. அடுத்ததாக படித்து எழுதி என்னடா இருக்கீங்கன்னு அடிச்சு விட்டான். அன்றைக்கி அவன் தப்புச்சிட்டான். அவர் சொன்னது சரிதான், 4 ஆப்ஷனு 4மே சரிதான், ஆன்சர் தான், ஆனால் வேறு கேள்விக்கு. இந்த 4ல் ஏதாவது ஒன்று தான் இந்த கேள்விக்கு சரி. அப்போ உண்மைங்கிறது எது, நமக்கு எது தோது வருதோ, நம்ம நினச்சது எது நடக்குதோ அதுதான் உண்மை. அப்போ அதை யார் கண்டுபிடிக்கணும், யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்களா, இல்லை கடவுள் அங்கேருந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் கையிலேருந்து ஏதாவது ஒளி வந்து இங்கே புருவ மத்தியில் அடித்து நமக்கு ஒரு கிவால்னு ஒரு ஞானம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தோணிடும், அப்படியெல்லாம் ஒன்றும் தோணாது. முயற்சி செஞ்சு பார்க்கணும். இப்போ முயற்சி அப்படிங்கிறது எப்படி செய்வோம், அதற்கு முதல்ல நம்ம அறிவை வளர்த்தி வச்சுருக்கணுமே. அந்த வளர்த்தின அறிவை நம்ம வந்து முன்னாடி செயலாக செய்வதற்கு முன்னதாக கொஞ்சமாவது சிந்திச்சுட்டு பின்ன ஒரு செயல் அப்படிங்கிறதுல இறங்கணும். இதில் எதுவுமே நாம் பண்ணாமல் அவசரப்பட்டு முன்ன சொன்ன அந்த 3 விஷயம், கட் ஃபீலிங், எமோஷன்ஸ் அண்டு
நம்ம வந்து வித் ராங் இன்ஃபர்மேஷன் இது மூணுலேயும் ஒரு செயலை செஞ்சு போட்டு எனக்கு பிரச்சனை உலகமே எனக்கு பிரச்சனை, நான் இப்படி ஒரு பிறப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி புலம்புவதில் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல யோசிங்க. சரி, தப்பு பண்ணிட்டேன், இன்றைக்கி ஒரு இக்கட்டில் வந்து நின்றுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? அதான் முதல்லையே ஆரம்பிக்கும் போதே சொன்னேனே, தெர் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ வில். இந்த பூமி அப்படிங்கிறது நமக்கு சுதந்திரத்திற்கு உட்பட்ட ஒரு இடம், சரிங்களா? மேல் உலகங்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சொர்க்கமோ இல்லை அதற்கு மேலே உலகமெல்லாம் போனோம்னா அங்கே ஒழுக்கம் மட்டும்தான் இருக்கணும்னு இருக்குது, அதற்கேற்றாறு போல தான் இருக்கணும்னு இருக்குது, அங்கே சுதந்திரம் இருக்காது. ஆனால் பூமியில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரம் இருக்குது. நீங்கள் எந்த நொடிப்பொழுதில் எப்போ வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விதத்தை உங்களால் மாற்றிக்க முடியும்னா மாற்றிக்க முடியும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பியூட்டியை. அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட 2 பெரும் ஆயுதங்கள் என்னென்னா, ஒன்று நம்மளுடைய மனம், அது அவன் தான் நம்ம பிறப்புக்கே ஆதாரமானவன். அப்போ அவனை வச்சு நம்ம விளையாட வேண்டாம். முதல்ல அந்த மனம் எதை வச்சு வேலை செய்யுது? மூளைங்கிற அந்த ஆயுதத்தை வச்சு வேலை செய்யுது. இது ரெண்டையும் யார் ஒருவன் கையாளுவதற்கு தெரிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் அவனுக்கு துன்பம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது, சரிங்களா? அப்போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அப்போ உட்காந்து பொறுமையை யோசிங்க. இது எங்கே நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இது எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கு என்னென்ன கோரிலேஷன் இருக்கும், அப்போ அதனுடைய ஆரிஜின் இங்கே தான், அப்போ இதிலேருந்து இங்கே போச்சு, அப்போ இதை நீங்கள் சரி பண்ணியிருந்துருக்கணும்ல. சரி, அப்போ நம்ம இங்கே சரி பண்ணுவோம், அதனுடைய விளைவு இங்கே மாறும். நம்மளுடைய பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அந்த நூல், அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்துருக்கோம்ல, கடந்த காலத்தை வந்து மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நம்மளால் எதை வேணாலும் எப்போ வேணாலும் செய்வோம். அதுதான் இது ஃப்ரீவில்னுடைய அவ்வளோ ஒரு பயங்கர பறந்து விரிந்து இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல தான், இந்த ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதை வேணாலும் என்றைக்கு வேணாலும் பண்ண முடியும். ஆனால் இதை பண்ணுறதுக்கு நம்மளுடைய மூளையை நம்ம பழக்கப்படுத்தணும். காலையில் இந்த ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயாவது விளையாடுறதுக்கு போகிறீங்க, ஒரு 4-5 வருஷம் சூப்பராக போகிறீங்க, செம்ம ஃபிட்டு. திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, போதும் அப்படின்னு படுத்து தூங்கி தொப்பையும் இதுவும் தொந்தியுமா போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிக்குட்டி மாதிரி ஆகிட்டீங்க. அப்போ எதுக்கு அந்த 4-5 வருஷம் ஒர்க் பண்ணீங்க? அப்போ யாருமே வந்து அந்த மாதிரி 4-5 வருஷம் ஒர்க் பண்ணி ஃபிட்டானவன் வந்து அந்த ஃபிட்னஸ் வேண்டான்னு சொல்லவே மாட்டான், கண்டிப்பாக சொல்லவே மாட்டான், இல்லையா? ஏதாவது அசம்பாவிதம் நடக்காத வரைக்கும். அப்படி இருந்தும் கூட மீண்டு வந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ நம்ம மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அப்போது எதையாவது ஒன்று நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது அதை தொடரணும், இன்னும் முன்னேறணும் தான் நமக்கு எண்ணம் இருக்குமே தவிர அதாவது போதும் அப்படின்னு விட்டுட்டெல்லாம் நம்ம வரமாட்டோம். அப்போது இருக்கும் பொழுது ஏன் இந்த மூளை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இது பண்ணுறதே இல்லை? அப்போ எடுத்தனே ஒரு ஜிம்முக்கு போகிறோமா, ஒர்க் அவுட் பண்ணுறோமா, கொஞ்சம் வலிக்கும், அடுத்த நாள் வந்து நம்ம உடனே வலிக்குதுன்னு போகாமல் இருக்கிறது இல்லையே, போகிறோமே தொடர்ந்து. அதுபோல் அந்த இவ்வளவு நாள் பழக்கப்படாத மூளை பழக்கப்படுத்துவதற்கு முற்படும் பொழுது கொஞ்சம் கூட கசப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து நெகட்டிவாக தோன்ற மாதிரி, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கி நிறுத்திட்டு கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பொறுமையாக அந்த காயை வந்து இப்படி பொறுமையாக சிந்திச்சு நகுத்த ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் பழகணும். எப்படி நம்மளுடைய அந்த மசிலை வந்து நம்ம அந்த பில்டு பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட்டுக்கு நம்ம பழக்கிறோமோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் போகும்பொழுது நம்ம எப்படி நம்மளுடைய உடலையும் மனதையும் அதுக்கு வந்து நம்ம பழக்கிக்கிறோமோ, அதுபோல் இந்த மூளையும் செயல்படுவதற்கு நாம் பழக்கப்படுத்தணும். படுத்த அது அதற்கேற்றாற் போல் மாறும். இப்போது வாய்ப்பாடு படிக்கிறோம், எடுத்தோடனே யாருக்கும் வாய்ப்பாடு ஞாபகம் இல்லையா? அது வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க, வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறமும் மண்டையில் ஏறலை அப்படின்னு சொல்லும்போது 4 சாத்துனாங்க. ஏதோ ஒரு வகையில் அதுக்கு நம்ம பழக்கப்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி 1 + 1 3 நம்ம சரியாக சொல்கிறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பழக்கத்தை வந்து கரெக்டாக பழக்கப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அதற்குண்டான வேலை அப்படிங்கிறது அது சீரஞ்சிறப்புமாக செய்யும் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். இந்த ஒரு கோட் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்னு. ரோமா நகரம் அப்படிங்கிறது ஒரு நாளில் கட்டி முடிக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். ஸோ எதொன்றும் பழக்கத்தின் பேரில் தான் அது நடக்கும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இல்லைங்களா? ஸோ அந்த தமிழ் அப்படிங்கிறதுக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து, எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்து, நான் எத்தனை தடவை அதுக்கு முயற்சி செஞ்சு நான் தமிழ்னு சொல்கிறேங்கிறது எனக்கு தான் தெரியும், இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே ஒரு கட்டத்தில் பழக்கத்தின் பேரில் தான் அது வருமே அன்றி அது மேஜிக் மாதிரியெல்லாம் எதுவும் நடப்பது இல்லை. என்ன சொல்கிறது, சொல்லற சும்மா இரு அப்படின்ட்டு ஒரு ஞானி, முருகனார் ஞானியே வந்தார் நம்ம புராணம் சொல்லுது. அப்போ சொல்லற சும்மா இருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் சும்மா இருப்பதற்கு பழகினதுனால தான் இன்றைக்கி நம்ம அருணகிரிநாதர்னு ஒருத்தரை பற்றி பேசுகிறோம். பழகலைன்னா புரியுதில்லை நான் என்ன சொல்ல வரேன், எங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ முயற்சி செய்யுங்க, கொஞ்சம் கூட பொறுமையாக உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு வரும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான எல்லா திறமும் உங்கள்கிட்ட முழுமையாக இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களானால் மட்டுமே போதுமானது, ரைட்?
ஸோ இதுவரை நிறைய சுவாரஸ்யமான கதைகளோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் அப்படியே பார்த்துட்டே வரலாம். இந்த இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.